ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத்தில் வந்திருக்கோம். மிகப்பெரிய அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குறைந்த சம்பளத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய நல்ல தகவல் வந்திருக்கு. 150 கேடி குறைந்தபட்ச சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வங்கி கணக்கு சட்டம் பற்றியும் தொழிலாளர் பாதுகாப்பு பற்றியும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தகவல் தான். ஃபர்ஸ்ட் அப்டேட் சட்டவிரோத ஃபுட் ட்ரக் நடவடிக்கை பற்றி பார்க்கலாம். முன்னாடிலாம் நிறைய பேர் அனுமதி இல்லாமல், லைசன்ஸ் இல்லாமல் சாலையோரங்களில் ஸ்டால் அப்புறம் ஃபுட் ட்ரக் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் சுகாதாரம் ரொம்பவே கெட்டுருச்சு. போக்குவரத்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. பொதுமக்களுக்கு ஆபத்து நெருங்கிருச்சு. இப்போ என்ன சட்டம் வந்திருக்குன்னா, இப்போ கவர்மெண்ட் திடீர்னு ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அபராதம் போடுறாங்க, கடையை மூட சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அனுமதி இல்லாம வியாபாரம் பண்ணாதீங்க. செகண்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா, தொழிலாளர்கள் புகார் அலுவலகம் பத்தி பார்க்கலாம். முன்னாடி தொழிலாளர்கள் சம்பளம் கிடைக்கல, துன்புறுத்துறாங்க, டிரான்ஸ்பர் பிரச்சனை இருக்கு, இப்படி அவங்க என்ன புகார் கொடுத்தாலும் பல மாதமா பதில் வராது. அதில் இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அரசு தனி அலுவலகம் மூலமாக விரைவான தீர்வு வழங்குறாங்க. சட்ட உதவி வழங்க போகுது. இனிமேல் பயப்படாம புகார் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்டேட் ரொம்பவே மெயினான அப்டேட். 150 கேடி குறைந்தபட்ச சம்பளம் சொல்லியிருக்காங்க. முன்னாடி சம்பளம் எப்படி இருந்துச்சுன்னா 80 கேடி, 90 கேடி, 100 கேடி, 120 கேடி, இதை வச்சு வாழ்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இப்போ 150 கேடின்னு சட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா, அரசு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, வாழ்க்கை செலவு ரொம்பவே அதிகரிச்சிருச்சு. தொழிலாளர் சுரண்டல், மனித உரிமை பாதுகாப்பு, நாட்டின் மதிப்பு, இதையெல்லாம் கருதி தான் 150 கேடி சம்பளம் குறைந்தபட்சம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்திருக்க புதிய சட்டம்ல குறைந்தபட்ச சம்பளம் 150 கேடின்னு சொல்லியிருக்காங்க. புதிய விசாவுக்கு கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. பழையவர்களுக்கு படிப்படியா மாத்துவாங்க. எந்த நாடுகளுக்கு ஃபர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ், இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், அப்புறம் எல்லா நாடுகளுக்கும் சொல்லியிருக்காங்க. எப்போ இருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்னா, 2026 முழுமையாகிறதுக்குள்ள படிப்படியா அமலுக்கு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு சம்பளம் குறைவா கொடுக்குறாங்க, ஸ்பான்சர் குறைவா கொடுக்குறாங்க அப்படின்னா அபராதம் போடுவாங்க, லைசன்ஸ் ரத்து பண்ணுவாங்க, அப்புறம் பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா, வங்கி கணக்கு சட்டம் பத்தி பார்க்கலாம். முன்னாடிலாம் பார்த்தா கைமுறையா தான் சம்பளம் கொடுத்தாங்க, ஆதாரம் எதுவும் இருக்காது, ரொம்பவே ஏமாத்துவாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சம்பளம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல மட்டும்தான் கிரெடிட் ஆகும். எல்லாருக்குமே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கம்பெனில நீங்க கொடுத்துருக்கணும். இது சென்ட்ரல் பேங்கோட ஆணை. ஏன் வங்கி மூலமா சம்பளம் அனுப்புறாங்க? அதுக்கான காரணம் என்னன்னா, மோசடியை தடுக்கிறதுக்காகவும் பண மோசடியை கட்டுப்படுத்துறதுக்காக, வெளிப்படை தன்மைக்காகவும் தான். இதனால என்ன பயன் கிடைக்குதுன்னா, சம்பளத்துக்கான ப்ரூஃப் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், பணம் அனுப்புறது சுலபமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா, குறைந்த சம்பளத்துக்கும் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் 150 கேடி இல்லைன்னா அக்கௌண்ட் இருக்காது. இப்ப எல்லாருக்குமே அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா, சிவில் ஐடி, பாஸ்போர்ட், சேலரி லெட்டர், ஸ்பான்சர் லெட்டர். எதிர்காலத்துல என்னென்ன மாற்றம்லாம் வரப்போகுதுன்னா, காசு முறை ஒழிப்பு, அப்புறம் டிஜிட்டல் சம்பளம், அதாவது சம்பளம் டிஜிட்டலா எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணணும், அப்புறம் தொழிலாளர் பாதுகாப்பு, அப்புறம் நல்ல வாழ்க்கை. இதுதான் எதிர்காலத்தோட மாற்றம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்டம் உங்களுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான மரியாதை, உங்களுடைய எதிர்காலம். நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா பாதுகாப்பான வேலை, மன நிம்மதி, அப்புறம் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.